வெல்கம் டு கலைமணி கிச்சன். சிக்கன் கேண்டீன்றதை அன்றைக்கி செய்ய போகிறோம். அது சிக்கனை வச்சு ப்ரெட்டு சிக்கனை கலந்து செய்கிறது. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு 2 பேர் கெஸ்ட்டு வந்திருக்காங்க, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு. அது இல்லாமல் சப்ஸ்கிரைபர் தான். அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாங்க. நீ சொல்கிற உன் பேர்? என் பேர் லியா. அது நம்ம இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் வந்து போன்லெஸ் ஒரு 300 கிராம் எடுத்துருக்குது. அது நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இந்த கேண்டி சிக்கனுக்கு ப்ரெட்டு வேணும். அது ப்ரெட்டு வச்சு தான் அதுக்குள்ளே சிக்கன் வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ப்ரெட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். அது இப்போ லியாவும் தன்வியும் கட் பண்ணி எடுப்பாங்க. இந்தமாரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கட் பண்ண ஓரங்குதை இதை நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். அது நமக்கு அது பரட்டி எடுக்கிறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் வேணும். அதனால் இது வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம இதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இது பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இதையும் கொட்டிட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ சிக்கனை நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ அது பவுலில் சேர்த்துக்கலாம். இதுக்கு மசாலெல்லாம் போடணும். பூண்டு பவுட்ரு 1 ஸ்பூன் மாரி போட்டுக்கிறோம். இதுமாரி பவுட்ரு போட்டோம்னா நல்லா மசாலா தான் கெட்டியாகவே இருக்கும். வெங்காயம் அதே மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுருக்குது. அது 1 ஸ்பூன், நல்லா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் மாரி. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு. உப்பு கொஞ்சம் அதுக்கு தேவையாகிற வரைக்கும் போட்டுக்கலாம். இது தனி மிளகாத்தூள். இல்லை பச்சை மிளகா போடுறதுனா கூட போட்டுக்கலாம். ஆனால் 1-2 அரைச்சி போடணும். இஞ்சி பவுட்ரு இல்லை, அத்தீந்து போச்சு. அதனால் இஞ்சியை நம்ம இது திருவி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இப்போ சிக்கன் மிக்ஸு ரெடி ஆகிடுச்சு. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். இது கட் பண்ணி வச்சுருக்கு ப்ரெட்டு. இது சிக்கனும் ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து கேண்டிக்கு ரெடி பண்ணிடலாம். இது ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு. இது வந்து மத்தியில் வச்சுக்கணும். அது நல்லா ஒட்டிக்கும். இது ஓரம்லாம் கொஞ்சம் அமுத்தி விட்டுடலாம். அதுமாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ அது கேண்டி ப்ரெட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டோம். நனைச்சி நம்ம போடணும். அதுக்கு ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்கு மைதா மாவு ஒரு 200 கிராம் எடுத்துக்கணும். அது நம்ம தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாரி கரைச்சிக்கலாம். இது 1/4 ஸ்பூன் மாரி உப்பு தூள் எடுத்துருக்குது. அது இதில் போட்டுக்கலாம். இது மிளகு தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி இருக்குது. இது தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மாதிரி. மிளகு போட்டுக்கிறதுனால சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதெல்லாம் கலந்துட்டு தண்ணி ஊற்றி கரைக்க வேண்டியது தான். தோசை மாவு பத்துக்கு அப்படியே கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு தவா வச்சுருக்குது. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மைதா கரைச்சி வச்சுக்கிறோங்கள, இந்த ப்ரெட்டில் வந்து நல்லா படுற மாதிரி எல்லா இடமும் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் வந்து நம்ம ப்ரெட்டில் வந்து பரட்டி எடுத்துடணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. ப்ரெட் க்ரம்ஸில் தடவி வச்சுக்கிறத நம்ம ஒன்றா போட்டு எடுக்கலாம். இது ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போடலாம். நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த இதுமாரி ஸ்டேஜ் வந்தால் நம்ம எடுத்துடலாம். கேண்டி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போது தன்வியும் லியாவும் டேஸ்ட் பார்த்து சொல்ல போகிறாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உள்ள நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் இது சாப்பிட்டதில்லை. நல்லா டேஸ்டியாக இருக்குது. இதுமாரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கனு ப்ரெட்டுன்னாவே சாப்பிட்ருவாங்க. அதுமாரி இதுமாரி நல்லா டீப் ஃப்ரை இதுமாரி இன்னும் கிறிஸ்பியாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இந்த லீவு நாளில் நீங்களும் பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதேமாரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.